ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பதிவுன்னா, இது கிராஸ் கட்டு ப்ளவுஸ் தான். நம்ம பேக்கை கட் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட்டு இது கிராஸில் போட்டு தான் வெட்டியிருக்கோம். இது வெட்டினதில் என்ன மிஸ்டேக்குன்னா, நம்ம 80 பாயிண்ட் லைனிங் கொடுத்துருந்தாங்க. 80 பாயிண்ட்டுங்கும்போது கிராஸில் வெட்டும்போது கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்தது. அதனால எனக்கு இப்போன்னு இல்லை, இது ஒரு மாதிரி ஒரு 2 ப்ளவுஸு முன்னாடி வந்திருந்தது. அதனால இந்த குறைய எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நீங்க ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும். நீங்க உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா என்னன்னு தெரியாது. ஆனா எனக்கு இந்த மிஸ்டேக் வந்தது. நான் எந்த மாதிரி எந்த பொசிஷன்ல மாத்தி போட்டா கூட அந்த ஐப்பட்டி கொக்கு பெட்டி இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துல கொஞ்சம் பற்றாக்குறையா தான் இருந்தது. அதுக்காக தான் சரி இந்த வீடியோவை நம்ம எடுத்து போடலாம்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, ஐப்பட்டி பக்கத்துல கொக்கி வைக்கிற பக்கத்துல கொஞ்சம் மட்டும் ஆரஞ்சு கம்மியா இருக்கு. அதுக்கு நேரா மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நம்ம ஹைட் டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ லென்த் வச்சிருக்கோமோ, இல்லை நம்ம பட்டி பகுதியில எத்தனை மீட்ரு எவ்வளோ இன்ச்சு தேவைப்படுமோ அதை இன்னொரு அளவு வச்சு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க, 3 இன்ச்சு வேணும். அதையும் இந்த வாக்கில் வச்சு பார்த்து எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை வெட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்திருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு 1 மீட்டர்ல லைனிங் எடுத்து கொடுத்தாங்கன்னா கிராஸ் கட்டிங்கு கரெக்டாக இருக்கும். இது 80 பாயிண்ட்ல கிராஸில் போடணுங்கும் போது இந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த அளவுக்கு பீஸ் நமக்கு தேவைப்படும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தச்சுக்கலாம். அதாவது தைலிங் உள்ளே போகிற பகுதி மேல் பக்கமாக ஒரு கிளாத் வச்சுட்டு கீழே நம்ம மெயின் கிளாத்தை வச்சு தையல் 2 தையல் போட்டு எடுத்துக்கிட்டு படிமான தையலும் 1 போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் தச்சு முடிச்சாச்சா, அதே மாதிரி இதே திருப்பிட்டு இதுக்கு மேலே நம்ம ஜாயின் போடுறோம் இல்லையா, அந்த துணியை மேலே வச்சு கிராஸாக தையல் போட்டுக்கலாம். போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கும் ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்த உடனே இப்போ நம்ம கரெக்டாக எவ்வளோ துணி நமக்கு தேவையோ ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு பாருங்க, கரெக்டாக இருக்குங்களா. அந்த மாதிரி நம்ம மின் கழுத்தில் ஸ்டார் கழுத்து கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. மற்றபடி அளவு கரெக்டாக தான் எல்லாமே வச்சு நான் கட் பண்ணுவேன். அதாவது புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது சந்தேகமாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணிக்கலாம். ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்குலாம் இது பார்க்கணுங்கிறது இல்லை. இப்போ பாருங்க, அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம அளவு வச்சு பார்க்கோம். நம்ம ஏற்கனவே அளவு வச்சு இல்லையா, அந்த அளவு சரியா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சென்டரில் கரெக்டான அளவு குஞ்சு கோடு போட்டுட்டு 3/4 வச்சோம் இல்லையா, அதுக்கு நேராகவும் மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அந்த கிளாத்தை மார்க் பண்ணி எடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே ஸ்கேலால கோடு போட முடியல. அதனாலங்கிறதுக்காக பாருங்க, கையாலே தான் வரைஞ்சிருக்கேன். ரெண்டு துணியும் விலகாம கரெக்டாக வெட்டி எடுத்துக்கணும்.
எடுத்த பிறகு பாருங்க, சென்டரில் வந்து ஒரு மார்க்கு ஆர்காத் பண்ணிக்கலாம். ஆர்காத் பண்ணிட்டு பாருங்க எவ்வளோ துணி நமக்கு தேவைப்பட்டிருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் துணி தான் தேவைப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த லைனிங் எடுத்து கொடுக்குறவங்க 1 மீட்டரா கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து இந்த மேலே இவ்வளோ நேரம் செய்ய வேண்டியதில்லை. கரெக்டாக வந்து டக்குன்னு அது வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இவ்வளோ இவ்வளோ நேரம் மட்டும் இதை செஞ்சு எடுத்துருக்கோம். இப்போ வந்து மெயின் கிளாத் இல்லையா, அதில் வந்து ஷார்ட் பிடிக்க மார்க் பாருங்க. இது வந்து 3.5, ஹைட் வந்து 2.25 இன்ச்சு. ஷார்ட்டோடைய அகலம் வந்து 1.25 இன்ச்சு. மார்க் பண்ணிட்டு அடுத்தது வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அர்காத் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. நான் சும்மா கையால் தான் மேப்பு மாதிரி படம் வரைகிறேன். ஆனால் வந்து ஐப்பட்டி உப்பட்டிலாம் அவ்வளோ அளவுக்கு பிடிக்கணும்ல. அப்படி மடக்குனா பாருங்க டாட் எங்கேயோ போகுது. அதுக்கு நேராக தான் வந்து டாட் வரணும். அதனால நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி வருதுன்னு. பாருங்க இப்போதான் வந்து கரெக்டாக வந்திருக்கு. அதுக்கு நேரம் மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு பாருங்க. இப்போ மெயின் கிளாத் இல்லையா, சென்டரில் ஒரு மார்க் பண்ணிட்டு 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு தான் இது ரெடி அளவு. ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிறவுடைய அளவு. இப்போ வந்து மெயின் கிளாத்தில் வச்சு தைச்சிக்கலாம். செல்லு வந்து நடுப்புற வந்து இருட்டாக இருக்கிற காரணம் வீடியோ வந்து இருக்கிறதால அவளுக்கு அது வந்து தெரியல. அடுத்த முறை மிஸ்டேக் இல்லாமல் நான் வந்து சரி பண்ணி தரேன். சரி பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோவை தள்ளிடாமல் கரெக்டாக முற்றிலும் பார்த்தா தான் உங்களுக்கு அது வந்து தெரியும், புதுசாக தைக்கிறவங்களுக்கு. இது வந்து எதுக்காகன்னா, இந்த மாதிரி வந்து லைனிங் வந்து பற்றாக்குறையாக எடுக்கிறாங்களே அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம தைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கு இல்லையா. இப்போ வந்து அது மேலே சுற்றியும் வந்து ஓரம் இல்லாமல் அதே அளவு கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ மெயின் கிளாத்தை வச்சு கட் பண்ணிகிட்டு இருக்கோம். கட் பண்ணிட்டு பாருங்கள். வேஸ்ட்டாக இருக்க கிளாத்லாம் நம்ம வந்து அடித்து திருப்பிட்டு அப்புறமா வந்து அதை சரி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கழுத்து பீஸ் கொடுக்காம அடித்து திருப்புற வேலை தான். மெயின் கிளாத்லேருந்து ஒரு பீஸு 2ஆக இருக்கிற பீஸு பிரித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எந்த பக்கம் தான் நல்ல பக்கம், எது வந்து உள் பக்கமாக இருக்குது, எது வெளிப்பக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது மேலே லைனிங் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு வந்து நம்ம லைனிங்கு வந்து ஜாயின் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து உள்ள பிசுறு வெளியே தெரியாமல் உள் பக்கமாக போகிற மாதிரி பெரட்டி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு பாருங்க இப்போ கரெக்டாக வச்சுருக்கோமா, அதனால நம்ம தைச்ச பிறகு அது மாறிடுமான்னு பார்க்காம 2யுமே கரெக்டாக வச்ச பிறகு தான் நம்ம தைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து சரியா இருக்கு. இப்போ வாங்க கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டு ஒரு தையலுக்கு 2 தையலாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதை வெளியே எடுக்காமையே அதே மாதிரியே இந்த இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கீழேருந்து மேலே போனோம் அந்த பீஸுக்கு. இந்த பீஸ் வந்து இப்போ மேலேருந்து கீழே வரும். அப்போ வந்து
தைக்கும்போது மாறாமல் கரெக்டாகவே இருக்கும். நம்ம வந்து தைக்கிறத பொறுத்தா இருக்கு. மாறி இந்த ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் மாறி தைச்சு பிரிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் கிடந்து கூட நானும் வந்துருக்கேன். ஆனா இப்பலாம் அப்படி இல்ல. அந்த மாரி புதுசா தைக்கிறவங்களா இருந்தா, அந்த மாரி நீங்களும் வந்து தான் தாண்டி தான் வந்திருக்க முடியும். ஒரு தையல் தானே போட்டோம். இப்போ வந்து 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 தையல் போட்டு எடுத்துட்டு கார்னர்ல கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து தெரியாம, பிசிறு இல்லாம கரெக்ட்டா நம்ப திருப்பும்போது கரெக்ட்டா திரும்பி வரும். அதுக்காக ஒரு இடம் கேப் இல்லாம கரெக்ட்டா வந்து வெட்டிட்டு, இப்போ பாருங்க திருப்பியாச்சு. இப்போ வந்து திருப்பின உடனே மேல் பக்கமா ஒரு தையல் வந்து படிமான தையல் ஒண்ணு போட்டு எடுத்துக்கலாம். படிமான தையல் பாருங்க. லைனிங் தெரியாம மெயின் கிளாத் மேலேயே வச்சு கரெக்ட்டா அழகா தையல் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெளிப்பக்கமா கரெக்ட்டா எடுத்து விட்டுட்டு லைனிங் இல்லாம நான் வந்து பொறுமையா தான் தச்சு காமிச்சிருக்கேன். வீடியோவும் வந்து வேகமா வைக்கல. பொறுமையா நிதானமா போயிட்டுருக்கு. அந்த மாரியும் வந்து புதுசா தைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அழகாவும் இருக்கும், நீட்டாவும் இருக்கும். கரெக்ட்டா நம்பளுக்கும் வரும். எத்தனை ப்ளவுஸ் தச்சாலுமே எனக்கு வந்து வரல, கரெக்ட்டா இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், நம்ம எவ்வளோ துணி தைக்கிறோமோ, அதே மாரி தான் தைக்க தைக்க தான் நமக்கு வந்து எல்லா மாடலுமே வரும். நான் கூட முதல்ல தைக்கும்போது நெறைய வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நெறைய துணி வேஸ்ட் பண்ணிருக்கேன். இப்பலாம் அந்த மாரி இல்ல. இப்ப வந்து கார்னர் சுத்தியும் கடைசி எண்டுல துணி வந்து 2 துணியும் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு, கார்னர்ல சுத்தியுமே 2 துணியும் சேர்த்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு துணி சேர்த்து வச்சு தையல் போட்டு எடுத்துட்டு, நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் வெட்டிட வேண்டியதான். வெட்டிட்டு பாருங்க, ஒரு தடவைக்கு 2 தடவையா தச்சு முடிச்சுட்டு பாருங்க, மேல் துணி வந்து சுருக்கம் இல்லாம கரெக்ட்டா இருக்கான்னு. இதுதான் அந்த தச்ச பகுதி, எக்ஸ்ட்ரா இருக்குல்ல பகுதி. ஓரளவுக்கு தான் நம்ம வந்து ஜாயின் போட்டுருக்கோம். கனமா துணிலாம் பிக்சர்லாம் ஜாயின் போட கிடையாது. அது யாருக்கெல்லாம் மிஸ்டேக் வந்திருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து மிஸ்டேக் வந்திருக்கு. அதுதான் வந்து இந்த மிஸ்டேக் வந்தது அப்படின்னு சொல்லிக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்க, நிதானமா லைனிங்க வெட்டாம மெயின் கிளாத்த மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் மட்டும் வெட்டிட்டு, இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்க போறோம். டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி 2 துணியும் விலகாம இருக்க 3 டாட் பிடிப்போம் இல்லையா? அது மாரி 3 தையல் போட்டு எடுத்துக்கலாம். எதுக்குன்னா, மெயின் கிளாத்தும் லைனிங்கும் வந்து 2மே ஒண்ணாவே இருக்கும். இந்த தையல் விடும்போது பிரியாது. அதுக்காக 3 தையல் வந்து தையல வந்து பெரிய தையல வச்சு கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் அந்த தையல பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு பாருங்க 2யும் வந்து 2 கிளாத்லயும் வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு.
போட்டு எடுத்த பிறகு செக் பண்ணி பார்த்தேன். மின் பக்கமாக தான் இருக்குது. எந்த சந்தேகமும் இல்லை. மாற்றிலாம் நான் தைக்க கிடையாது. அந்த மாதிரி நீங்களும் நான் சொல்கிற மாதிரி நீங்களும் தைச்சிங்கன்னா எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து டாட் பிடிச்சிக்கலாம். வந்து கார்னரில் பிடிக்க போகிறேன். சென்டர் டாட் வந்து 1.5 1.25 வச்சுக்கலாம், இல்லை 1.5 வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஹைட்டு வந்து 2.25 வச்சுட்டு கிராஸாக அப்படியே தையல் போட்டு எடுத்துட்டு கடைசி எண்டில் டைட் தையல் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் நேராக தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கப் ஷேப் வந்து கார்னராக ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் நல்லா அழகாக பாருங்கள் மேல் பகுதியாக நமக்கு எடுப்பாக காமிக்கும். நான் இப்போ தையல் போட்டேன் இல்லையா, அந்த மாதிரி தையல் போடுங்க நீங்களும். இப்போ அளவு வச்சு பார்த்தா அளவும் வந்து சரியாகவே இருக்குது. அதே மாதிரி இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட் முடிஞ்சதும் அடுத்தது வந்து நம்ம அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து 2வது டாட் பிடிச்சிக்கலாம். பிடிச்ச பிறகு இப்போ 2 டாட்டையும் ஒன்றா சேர்த்து பார்த்தா சென்டரில் ஒரு மார்க் வரும். அந்த மார்க்கில் வந்து பிடிச்சி அமுக்கி பிடிச்சா அடுத்தது வந்து 3வது டாட் வருது. அதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மேலே வந்து 1/4 இன்ச்சு வர வர வந்து கொஞ்சமாக டாட் பிடிச்சோம்னா பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கா. அதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து தைச்சிக்கலாம். இந்த தைச்சி முடிச்ச பீஸ்லேயே எல்லாத்துலேயுமே 2 தையல் போட்டுக்கலாம். எத்தனை தையலுமே போட்டு கொடுத்தாலும் நம்ம வந்து நம்மளை குறை சொல்கிறவங்க சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அது வந்து எல்லாருமே இல்லை, சில பேர் இருக்காங்க. ஒரு சட்டையை நம்ம எவ்வளோ தர போட்டு கழட்டி எடுத்தா கூட அவங்க வந்து அது முடிஞ்சு கிழிஞ்சு தூக்கி போடுற வரைக்குமே கூட அது வந்து கொக்கி பிச்சுக்கிச்சு மாட்டுறது இல்லை, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு புடவை எடுப்பாங்க. அது வந்து கல் கொட்டிடுச்சு, இல்லை முந்தியில் வந்து குஞ்சா வச்சுருக்காங்க அது பிரிஞ்சுக்கிச்சு போயிடுச்சுன்னு சொல்லி அந்த புடவை எடுத்துக்காரவங்ககிட்ட போய் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் சட்டை தைச்சி கொடுக்குறோம் இல்லையா, நம்மக்கிட்ட மட்டும் நம்ம வந்து வரப்பெல்லாம் வரவாத இருக்கவும் மாட்டாங்க, வருவாங்க. வரும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுவாங்க. முடியாதுன்னு சொன்னாலும் இல்லை இல்லை நீங்கள் தைச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி எத்தனை தையல் அது மாதிரிலாம் சொல்லிவிடக்கூடாது. நம்ம வந்து தைக்கிறோம்னா அது கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி தான் 2 தையல் போட்டு தான் தைப்பேன். இப்போ பாருங்கள் அந்த கார்னரில் 1/4 இன்ச் அளவுக்கு மேலே 1/4 இன்ச்சு வர வர கம்மியாக இன்ச்சில் பிடிச்சி தையல் போட்டுக்கலாம். 3வது டாட் பிடிச்ச உடனே எல்லாத்துலேயுமே 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கடைசியாக எண்டில் டைட் தையல் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா இருக்குங்களா? டாட் பிடிச்சது இந்த மாதிரி தான் டாட் பிடிக்கிறதும். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க பாருங்கள். விருப்பம் இல்லாதவங்க இந்த வீடியோவை தள்ளிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் பாய்.
இதுக்கு மேலே தான் ஐப்பட்டி இப்படிலாம் தச்சிடலாம். அது வந்து ரொம்ப லாங்காக போகுது வீடியோ. பாய்.